பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் தந்தை இந்திராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முன்னதாகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். என் ஆத்துமாவில் Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter on my soul. Those it well. முதியோரை ஏற்றுக்கொள்ளுதலும் கனிவுடன் பேணுதலும் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் என்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, நல்ல மனமகிழ்ச்சியான இம்மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலும் மாதத்தின் கடைசி நாட்களிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கும்படியாய் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த நாளிலும் நன்றி செலுத்த கர்த்தர் தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மூத்த குடிமக்கள் ஞாயிறு ஆராதனையிலும் ஆண்டவர் எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிற முதியோர்களுக்காக மூப்பர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கர்த்தர் அவர்கள் வெளியான ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த வேளையிலும் அவருடைய வாழ்வை எண்ணி அவர்கள் விட்டு சென்றிருக்கிற விசுவாசம், அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வழிநடத்தல்களை எண்ணி நாங்கள் போற்றவும் உம்மை துதிக்கும்படியாகவும் இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் உம்முடைய ஆவியானவர் எங்களோடு எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம். கடவுள் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இப்படி ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 256 விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உன் மேன்மை அற்புதம் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 256.
முறையே கடவுளை போற்றுவோம். காலை ஆராதனை முறை பக்கம் எண் 1. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காறு படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கடவுளுக்கு இருக்கும் கடவுளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் சிந்தனைகளும் உமது திருமுன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் திரு முன்பதாய் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் திரு முன்பதாய் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதலும் உள்ள இருதயத்தோടെ அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திரு கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது நமது சிறப்பான கடமை. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட இணைந்து நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவர்களாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தெளிந்த புத்தியம் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி
வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களையும் உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் நம்முடைய பாதத்திலே நிற்கும்படியாக கர்த்தர் கடந்த 8 மாதங்களை கடக்கவும் இந்த 9வது மாதத்தின் நிறைவு நாளிலும் நாங்கள் நின்று உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் துதிக்கிறோம். உலகத்தின் சூழலுக்காய் நம்முடைய பாதபடியிலே வருகிறோம். இந்திய தேசத்திற்காய் வருகிறோம். ஆளுகை செய்கின்றவருடைய உள்ளங்களிலே நீதியும் அன்பும் சமாதானமும் மக்களை பராமரிக்கின்ற செயல்களிலே உம்முடைய ஞானமும் அவர்களோடு உடனிருந்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். எங்குமுள்ள திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த 27ஆம் தேதி அன்றும் 79வது தென்னிந்திய திருச்சபை உருவான நாளை நாங்கள் நினைவு கூறவும் அதற்காக உம்முடைய தாசர்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் ஆவியானவர் உடனிருந்து ஒருமைப்பாட்டையும் அன்பையும் ஐக்கியத்தையும் எங்கும் நாம் கிறிஸ்துவின் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு உருவான இந்த தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, அவர்கள் விட்டு சென்ற விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தரிடத்திலே வைத்திருந்த அன்பும் அர்ப்பணிப்பும் இன்றைய நாளிலும் எங்களோடு அதை காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் உடன் இருப்பதற்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சிறப்பாக சினாடு பெருமன்றத்திற்காக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் பிரதம பேராயருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பொது செயலாளர், காரியதர்சி, இனுமாய் சினாடு பெருமன்றத்தின் வழியாய் நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். குறிப்பாக எங்குமுள்ள பேராயங்களுக்காக துதிக்கிறோம். பேராயர்கள் குடும்பத்தாருக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக நன்றி சொல்கிறோம். சிறப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய மகாகணம் பேராயர் ஐயா குடும்பத்தாருக்காக, அவர்கள் வழியாய் திருச்சபை பெற்று வருகின்ற ஆன்மீக, மருத்துவ, கல்வி இன்னும் அருட்பணிகளுக்காக ஆண்டவர் அவர்கள் வழியாய் கொடுத்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக முதன்மை பணியாளர்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். எங்குமுள்ள திருச்சபைக்காக, குருவானவர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, உபதேசிமார்களுக்காக, வேதாகம பெண்களுக்காக, அருட்பணியாளர்களுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர்தாமே சமுதாய பணிகள், மருத்துவமனைகள் ஒவ்வொன்றுக்குமாக நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த முதியோர் ஞாயிறிலும் நாங்கள் எங்களுடைய திருமண்டலத்தின் வழியாய் செயல்பட்டு வருகின்ற முதியோர் இல்லங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆதரவற்றிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை நாங்கள் எடுத்து சொல்லும்படியாய் தந்திருக்கிற இந்த பணிகளிலே ஆண்டவர் உம்முடைய வழிநடத்தலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அங்கே இருக்கின்றவர்கள் உம்முடைய மெய்யான சமாதானத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய பராமரிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நிர்மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்களுடைய சிஎஸ்ஐ KK நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஆண்டவர் இந்த திருச்சபையிலும் உம்முடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் ஆண்டவர் உம்முடைய வழிநடத்துதலும் நிறைவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக, பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவர்களை பராமரித்து காத்துக்கொள்ள செபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக, தாய்மார்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அயல் தேசத்தில் உள்ளவர்கள், வெளி மாநிலங்களில் உள்ளவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், பணிமாறுதல் வேண்டி நிற்கின்றவர்கள், இன்னுமாய் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் காத்து வழி நடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம்.
அவ்விதமாக இந்த நாளிலும் உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவர்கள், தெருவோரங்களில் இருக்கிறவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மெய்யான பராமரிப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நிறைவாய் காணப்பட கர்த்தர் உதவி தரும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய திருச்சபையின் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பலனும் அவர்களுடைய ஜெபங்களும் இந்த திருச்சபையிலே ஆசீர்வாதங்களாக இருந்து ஆண்டவருடைய வழிநடத்துதலிலே அவர்களை குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உடைய கிருபையின் கரம் தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளட்டும். இந்த நாளிலுமே வர தடைப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த நாளின் ஆசீர்வாதங்களால் அவர்கள் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி தாரும். உடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மரண வசனம் சொல்வார். பரிசுத்த அலங்கார தூரனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு வரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய். உன் பிள்ளைகள் உன் பண்டிகை சுற்றிலும் ஒளிய மரக்கன்றில் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் விவ்விடமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சிறுநின்று உன்னை ஆசீர்வதிக்கப்படுவான். நீ ஜீவன ஆடலாம் எருசலேமில் வாழ்வை காம. நீ உன் பிள்ளைங்களும் ஈஸ்வரனுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காவல். சங்கீதம் 128:1-6. என் சற்றக்கு முன்பாக எனக்கு ஒரு பஞ்சியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அகஸ்கை பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23. உன்னதமானவன் மறுக்க வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அழைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தன் சிறுகாலில் உன்னை மூடுவார். அவர் சத்தியம் கீழ் அழைக்கலாம் கூறுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிச்சயமும் கேடும் ஆகும். இரவில் உண்டாகும் பயந்தத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடவாமல் கொள்ளை நோய்க்கும்
மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் 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 வலது பக்கத்தில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் உன்னை அணுகாது. Against you, you only have sinned and done this evil in your sight. So you are right, you are the verdict and justify when you judge. Surely I was sinful at birth and sinful at the time when my mother conceived me. Yet you desire faithfulness even in the womb and taught me wisdom in the secret place. Psalms 51, 4-6. Decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The Lord behind me, the Lord before me, the Lord behind me, the cross before me, the world behind me, the glass before me. No turning back, no turning back, no turning back, no turning back. യേശുവേ പിന്നെ പോകത്തും നിന്നെ, യേശുവേ പിന്നെ പോകത്തും നിന്നെ, യേശുവേ പിന്നെ പോകത്തും നിന്നെ. പിന്നോക്കിനാൻ 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 പിന്നോക്കിനാൻ. உலகில் பின்னே சிலுவையும் முன்னே, உலகில் பின்னே சிலுவையும் முன்னே, உலகில் பின்னே சிலுவையும் முன்னே. பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்ற நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்று எங்களுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளை இன்றைய நாளிலும் உங்களுடைய பாதபடியிலே அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர்தாமே ஞாயிறு பள்ளி ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு தூய ஓய்வு நாளிலும் உடைய வார்த்தையினால் அருமை பிள்ளைகள் விதைக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறீர். உங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக, பெற்றோர்களுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற நம்முடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில், திருச்சபையில், சமுதாயத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளோடு இருப்பீராக. கல்வி ஞானத்தினால் நிரப்பும், பாதுகாப்பை தந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 46வது அதிகாரம் 28 முதல் 34 முறை. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 28 முதல் 34 வரை. கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதேயாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும்
தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபடம். வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவன் தகப்பனைப் போலவும் பாலிய சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவையாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொண்டவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனான். அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகல நற்கிரிகளிலும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 21ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்கிறார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கையின் எதிரிகளை எல்லாம் தேடி பிடிக்கும். உமது வலது கை எதிர்ப்போரை எட்டி பிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். தலைமுறை என்று ஒழித்து விடுவீர். அவர்கள் வழிமரவை மண்ணிலிருந்து எடுத்து விடுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. ஈரோ அம்புகளை நான் நற்றி அவர் முகத்தில் ஏவி அவர்களை புறமுறையிட்டு ஓடச் செய்வீர். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். மகிமை உண்டா
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 35 வரை. லூக்கா 2:25 முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடை மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தாப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவருடைய உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 1/10/2025 புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள், அது விசுவாச வார்த்தை திருவிருந்து ஆராதனையாக காலை 6 மணி அளவில் நமது ஆலயத்தில் நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3/10/2025 வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும். 5/10/2025 மாதத்தின் முதல் நாள் காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை முதியோர்கள் ஞாயிறாக அனுசரிக்கின்றது. ஆகவே நம்முடைய திருச்சபையின் மூப்பர்களை, முதியோர்களை நான் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அருளுகின்ற அடைக்கலமும் சமாதானமும் பலனும் உங்கள் வாழ்வில் நிறைவாயிருந்து இன்னும் உங்கள் வழியான ஆசீர்வாதங்களை திருச்சபையும் குடும்பங்களும் நிறைவாய் பெற்று கர்த்தருக்கு நீங்கள் இன்னும் மகிமையை செலுத்த உங்களை ஆசீர்வதிக்க திருச்சபையாக நான் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் தந்திருக்கின்ற பெரியவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்றேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து அடைக்கலம் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த நாட்களிலும் நம்முடைய திருமண்டலத்தின் பாரம்பரியமிக்க 185வது செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெற்றது. அதிலே நாம் சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் பங்கு பெற்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். அவ்விதமாக நம்முடைய பெயரளித்தல் நிகழ்வு மிகுந்த முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நாம் சாட்சியாக வந்திருக்கிற திருமண்டலத்தின் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற
திருச்சபைகள் ஐயா மகாகண பேராயர் ஐயா அவர்கள் நம்மை அழைக்கின்ற பொழுது, திருச்சபையாக அழைக்கின்ற பொழுது நாம் பாடல் பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்ற காரியம் உண்டு. அவ்விதமாக நம்முடைய திருச்சபையும் நம்முடைய திருச்சபையிலிருந்தும் சபையார் பங்கு பெற்று நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். KK Nagar Pastate. நன்றி ஐயா, தேங்க்ஸ். பங்கு பெற்ற திருச்சபையின் KK Nagar Pastate திருச்சபையின் குடும்பங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்விதமாக நாம் கடந்த நாட்களிலே திருமணத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அருட்பணி ஊழியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தினோம், ஜெபித்தோம். நம்முடைய திருச்சபையின் வழியான அருட்பணி ஊழிய காணிக்கைகளை நாம் செலுத்தினோம். அதை குறித்ததாக திருச்சபையார் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு சில வீடியோ கிளிப்ஸை நீங்கள் பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஊழியங்கள் எதற்காக செய்யப்படுகின்றது, திருச்சபையானது அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது என்ற அழைப்பையும் நாம் அறிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் திருமண்டலமாக இணைந்து அருள்பணி செய்து வருகிறோம். ஹோம் மிஷனரி சொசைட்டி என்கிற அமைப்பின் வழியாக நாம் செய்து வருகின்ற அருள்பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய திருச்சபையின் மக்களில் அநேகர் ஜெபிக்க முன்வருகிறீர்கள். அநேகர் தங்களை ஆயுள் அங்கத்தினராக இணைத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தின போது அன்போடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டிலும் அநேகர் ஒரு முறை 10,000 ரூபாய் செலுத்தி உங்களை ஆயுள் அங்கத்தினராக எங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் அப்படி தங்களை இணைத்துக் கொண்டவர்களுக்கு நம்முடைய பேராயர் ஐயாவும் அம்மாவும் இணைந்து சான்றிதழ்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த திருப்பணியின் முக்கியத்துவத்தை திருச்சபையில் இருக்கிற அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அருள் பணியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு அடையாளமாக ஆயுள் அங்கத்தினராக மாறி இந்த அருட்பணியின் ஊழியங்களை குறித்ததான ஒரு சாட்சியை நாம் பார்ப்போம். எவ்விதமான மிஷினரி ஊழியங்கள் நம்முடைய திருமண்டலத்திலும் நடைபெறுகிறது. நம்முடைய திருமண்டலத்திலும் நம்முடைய மிஷினரிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்விதமான திருப்பணிகளை செய்கிறார்கள் என்பதை நாம் பணித்தளத்திலிருந்து சிப்பிப்பாறையை மையமாக வைத்து அருள்பணியை குறித்து அநேக வகையான அருள்பணியை திருச்சபை இன்னைக்கு நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் கேள்விப்படுகிறதிலே நம்மளுடைய மதுரை முகவை பனையடிப்பட்டி குருசேகரத்திலிருந்து ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு பணியை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பணியினுடைய அடித்தளமே கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு நாம் உணவை தான் அடித்தளமாக வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் காரியங்கள் சம்பாத்தியங்கள் சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாமே ஒரு நேர உணவுக்குள்ளதான் நாம் ஒட்டுமொத்த அன்பையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அடக்கி வைத்திருக்கிறோம். ஒரு நேரம் உணவிலே சற்று குறைவு பட்டு இருந்தால் நம்மளுடைய அன்பு அங்கே என்ன செய்து உடைக்கப்பட்டு விடுகிறது. இந்த மக்களை நாம் எப்படியெல்லாம் சந்திக்கிறோம், குறிப்பாக சிப்பிப்பாறையைச் சேர்ந்த நம்முடைய மிஷினரி ரூபராஜ் அவர்கள் விதமாய் தெரு ஓரங்களில் இருக்கின்ற மக்களை கடந்த ஆண்டுக்கு சொல்லி 2 பேருக்கு குறித்து நாம் கடந்த ஆண்டுக்கு முன்பதாக வந்து இங்கே திருமுழுக்கு எடுத்தார்கள். இப்போ ஒரு குச்சி கம்பெனி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோயில்பட்டினாலே கள்ளமிட்டாய் என்று சொல்லுவோம். அந்த கள்ளமிட்டாய் கம்பெனியில் ஐயா வாட்ச்மேனாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஐயாவை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், வாட்ச்மேன் டூட்டிக்கு 10 மணிக்கு கொண்டு போய் சீக்கிரம் விடணும். இவர் தர்மம் எடுத்து கொண்டிருந்தவர். அன்பானவர்களே, HMS அருள்பணியினுடைய அந்த தாக்கம், அந்த விளைவு என்னவாக இருக்குது என்பது நீங்கள் இந்த நாளில் சுமந்து செல்ல உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
தர்மம் எடுத்துக்கொண்டிருந்தவர் ஒவ்வொரு மாதமும் 10 கிலோ அரிசி பை நமக்கு வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சம்பாதிக்கிறார், அவருக்கு வாழ்வாதாரம் ஒழுங்கு பண்ணி கொடுத்தோம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 கிலோ அரிசி மாசம் மாசம் வருது. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் இந்த அம்மா கட்டையா திருவுண்டா இருக்குது, தெரியுமான்னு தெரியல. இந்த அம்மாவினுடைய பெயர் என்னம்மா? வளரணும். இந்த முகத்துல எப்பயுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும்யா. இந்த அம்மாவினுடைய கடந்த ஆண்டுக்கு முன்பதாக வந்து இந்த அம்மாவை குறித்ததான சாட்சியையும் நீங்கள் பாருங்கள். அவர்கள் வழியாய் நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் அநேகம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமெல்லாம். இந்த அம்மா கட்டையா திருவுண்டா இருக்குது, தெரியுமான்னு தெரியல. இந்த அம்மாவினுடைய பெயர் என்னம்மா? வளரணும். இந்த முகத்துல எப்பயுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும்யா. இந்த அம்மாவினுடைய அன்பு கணவர் லாக்டவுன் காலங்களில தவறிட்டாங்க. அடக்கம் செய்வதற்கோ மற்றதுக்கோ எந்த வேலைக்குமே யாருமே வர முடியல. எனக்கு கோயில்பட்டியில் காவல்துறையின அனுமதி இருந்ததுனால இந்த அம்மாவால் கூட வர முடியல. அவங்களுடைய அன்பு கணவரை அந்த காரியங்களை நாம் நல்ல முறையாய் அடக்கம் செய்தோம். அல்லேலூயா. அதாவது அந்த நாளிலிருந்து இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு வரைக்கும் இவர்களை நாம் பொறுப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? உறுதுணையாக இருக்கிறார். இந்த அம்மா முதல்ல வழி இல்லை என்ன செய்ய அப்படின்ட்டு இருந்தவங்க இன்னைக்கு இவங்க என்ன வேலை பார்க்காங்க, எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ரோடுகளில் இந்த கேனு அட்டை கிட்டெல்லாம் இருக்கிறத பிறக்கி கொண்டு ஒரு கடையில் போடுவாங்க. போட்டால் அதில் ஒரு சின்ன ஒரு தொகை வரும். அதை வச்சு இவங்களுக்கு தேவையான எண்ணெய் ஏதாவது சின்ன சின்ன தேவையை வாங்கிக்கிடுவாங்க. மற்றதை நம்ம பொறுப்படுத்திக் கொள்வோம். இந்த தாயாரும் அவ்விதமாக தெரு ஓரத்தில் இருந்தவர்களை இவ்விதமாக அந்த பகுதி மிஷினரி ஊழியங்கள் 50க்கும் மேற்பட்ட மக்களை ஆதரித்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனது சிறப்பாக சந்தித்து கொண்டு இருக்கிறது. இந்த நம் பக்கத்தில் இருக்கிற அன்பு ஐயா அவர்கள் குடும்பங்களால் கடன் பிரச்சனையினால கைவிடப்பட்டு ரோட்டோரோடு இருந்தாங்க. ஒரு 3 வருஷமா ஐயாவை பார்த்து பேசி இப்போ ஐயா ஒரு வாழைப்பழம் விற்கக்கூடிய கடையில் ஐயாவை நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த வேலைகளை செய்கிறாங்க. இவங்க மாதம் ஒரு 5 கிலோ பை வாங்கி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இந்த இவங்களுக்கு நம்ம செய்யிருக்கிற பெரிய உதவி என்ன அப்படின்னா, இவங்க குடும்பத்தை விவரங்களை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4-5 முறை போய் பேசியிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இவரை குடும்பத்தோடு இணைப்பதிலே நாம் முழு முனைப்போடு கரிசனையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. HMS அருள்பணியானது பனையப்பட்டி குருசேகரத்தை மையமாக வைத்து கோயில்பட்டி பகுதியிலே குறிப்பாக ஆதரவற்ற, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யார் இருக்கிறா என்ற கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே HMS துணையாக இருக்கிறது என்பதை இந்த மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படியும் நம் திருமண்டலம் கரிசனையுள்ள அம்மா இன்னுமாய் தங்களுடைய வாழ்வின் ஒரு சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அது சில வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருந்தாலும் அது சொல்லுகின்ற பொருள். இந்த அம்மா மடியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் பார்க்கணும். இருங்க பார்க்கட்டும். இந்த அம்மாவினுடைய மடியை நீங்கள் பாருங்க. பார்த்தா ஒரு வேளை நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு வரும். இன்னைக்கு நம்ம மதியம் சாப்பிட்ட உணவினுடைய மிச்சம் நாம் எத்தனை பேர் அந்த இடத்துல சாப்பிட முடியல என்று போட்டு வந்தோமோ எனக்கு தெரியல. ஏமா அப்படின்னு கேட்டேன். இதை நான் போகும்போது இல்லை பசிக்கும் பொழுது எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன் என்று இந்த உணவினுடைய அர்த்தமும் ஆழமும் உயர்வும் தெரிந்ததுனாலே இவங்க மடியிலேயே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் ஒரு கடி உணவை கூட நீங்கள் வீணடிக்க கூடாது என்பதற்கு இந்த பிள்ளைகள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இந்த திருப்பணிக்காக, இந்த திருப்பணியில் எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் குருசேகரத்திற்காக, நாம் திருமண்டலத்திற்காக, இப்படிப்பட்ட திருமண்டலம் நமக்கு தேவன் கொடுத்த ஆசி. பேராயர் ஐயா நம்முடைய மிஷினரிகளுக்காக அவர்கள் நிறைவாக அவர்கள் ஜெபித்தார்கள். நாங்கள் மகிழ்கிறேன். இப்படிப்பட்ட மக்களோடு நாம் இணைந்து கொள்வோம். நம்முடைய மிஷினரிகள் செய்கின்ற ஒரு அறைகூலான சாட்சியான காரியங்கள் இன்னும் நிறைய சொன்ன நேரம் போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு போராட்டங்கள், நிறைய வன் சொல்கள், அடிகள், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் நாம் அறைகூலான காரியம் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களிலே நம்முடைய மிஷினரிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுகின்ற நம்முடைய தம்பிமார்களை, தங்கைமார்களை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே இன்னும் பறந்து வருகின்ற நிகழ்வை நாம் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய மிஷனரிமார்கள், தம்பி தயவுக்கு கொஞ்சம் எந்திங்களேன், இது முன்னாடி வாங்கலேன்.
பைபிள் அம்மா எல்லாம் டீச்சர்ஸ் தான், எல்லாம் சர்ச் மெம்பர்ஸ் தான். அதனால தான் உங்களை எல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் உருளை நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிகின்ற அனைத்து மிஷினரிகளையும் நீங்கள் புகைப்படம் இருக்கும், அதை பார்க்கலாம். ஆக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வருடத்திலும் நாம் இந்த ஊழியங்களை தாங்கும்படியாக நம்முடைய திருச்சபையின் சார்பாக இந்த ஊழியங்களுக்கான முழு தொகையையும் நாம் செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். உற்சாகமாய் கொடுத்தவங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இதிலே ஆயுள் சந்தாதாரராக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். இன்றைய தினத்திலே அவர்கள் வந்து அங்கே பரிசை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே அவர்கள் சார்பாக நான் நம்முடைய பேராயர் ஐயா அவர்களிடமிருந்து, அம்மா அவர்களிடமிருந்து சான்றிதழ்களையும் அதற்குண்டான கேடயத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். உற்சாகமாய் கொடுத்திருக்கிற நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். இவ்விதமான ஊழியங்களுக்காக இன்னும் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கான ஜோதிமணி அம்மா அவர்கள் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கும். அதனைத் தொடர்ந்து மிஸ்ஸஸ் தேவிகா டேவிட் அவர்களும் KK நகர் குருசேகரத்தை சார்ந்தவர்கள். மிஸ்டர் ஏ வில்லியம் ஜோயல் அவர்கள், இவர்களும் KK நகர் குருசேகரத்தை சார்ந்தவர்கள். உற்சாகமாய் இந்த ஊழியங்களுக்கென்று நீங்கள் கர்த்தருடைய திருப்பெயரின் இந்த ஊழியங்களுக்கு கொடுத்த காணிக்கைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த வேளையிலும் அந்த பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்ற மகிழ்விக்கு மன்னா தேர்விலும் பங்கு பெற்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். சிறப்பாக திருமதி செலசகாயம் அவர்கள் திருமறை தேர்விலே 3ஆம் இடம் பெற்று பேராயர் ஐயா அவர்களிடத்திலே பரிசை பெற்றுக்கொண்டார்கள். நாம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். உற்சாகமாக நீங்கள் இந்த தேர்வுகளிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நீங்கள் இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி ஜோதிமணி அம்மா அவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மிஸ்ஸஸ் தேவிகா டேவிட் அவர்களுடைய தாயார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வில்லியம் ஜோயல் அசோக் ஐயா இருந்தால் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவர்களுக்கென்று நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் விதமான ஊழியங்களை தாங்குகின்ற திருச்சபையின் குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 150 மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 150. மகனே உன் நெஞ்சனுக்கு
நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 3:10 மிஸ்ஸஸ் சாந்தி ஹெலன் நிர்மலா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். மிஸ்ஸஸ் எஸ்தர் பால் குணராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 4:10 மிஸ்ஸஸ் ஈவா செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரங்களிலே பிறந்த ஆண்டை பெற்றிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக உம்முடைய பாதப்படியில் வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கடந்து வந்த பாதைகளிலே அவர்களோடு உடனிருந்து ஏந்தி சுமந்து இந்த நாளிலுமே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற புதிய பிறந்தாண்டுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் அவர்களோடு உடனிருந்து ஆண்டவருடைய அடைக்கலத்திலே நிறைவாய் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய கிருபையிலே பெருகவும் இது போல பல பிறந்தாண்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கர்த்தர் தாமே பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகளை அவருடைய நன்மையினால் நிறைத்து வழிநடத்துவாராக. பெற்ற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களிலே இந்த நாளிலும் நன்றி இருதயத்தோடு இம்மாதம் முழுவதுமாய் உம்முடைய வல்லமை வழிநடத்தலும் பெரிது என்று நாங்கள் உம்முடைய கரங்களில் பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருப்பணிகளுக்கு என்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய அரசு பரவ கர்த்தர் உதவி செய்வீராக. படைக்கப்பட்ட சந்தா காணிக்கைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். அதன் வழியாய் உம்முடைய திருமணத்தின் திருப்பணிகள் நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். நாம் கடவுளுடைய வார்த்தைக்காய் ஆயத்தப்படுவோம். அவருடைய கரங்களிலே நம்மை ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போம். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உடைய திரு முன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை இந்த நாளை முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றது. சிறப்பாக நமது சபை முன்னாள் வாலிபர்கள், இந்நாள் முதியோர்கள், அவர்களுக்கு நான் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த நாளிலும் நாம் திருமறையின் அடிப்படையிலே நமக்கு பெற்றிருக்கிற செம்பொருள் முதியோரை ஏற்றுக்கொள்ளுதலும் கனிவுடன் பேணுதலும், கேரிங் அண்ட் அக்செப்டிங் த எல்டர்லி என்று சொல்லி இன்றைய நாளிலும் நாம் எவ்விதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெற்றிருக்கிற முதியோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
அவர்களுக்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதுமை அழகானதா அழகற்றதா? அதற்கான விடையை நான் என்னுடைய அருளுரை நிறைவிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருமறையானது முதியோர்களை குறித்து சொல்லுகின்ற ஒரு சில பகுதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 20:12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அங்கே முதியோர்களை கனம் பண்ணுவதினாலும் அவர்களை நாம் பேணி பாதுகாப்பதினாலும் வருகின்ற ஆசீர்வாதத்தை குறித்து தேசத்திலே நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. முதலாவதாக நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பு நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்படியாக. லேவியராகமம் 19:32 அதிகாரத்திலும் ஒரு கட்டளையாக அங்கே சொல்லப்படுகிறது. முதியோர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணோம். நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதிலுள்ளவர்களுடைய முகத்தை கனம் பண்ணி உன் கடவுளுக்கு பயப்படுவாயாக என்று நான் கர்த்தர் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் இன்னைக்கு நிறைய அவர்கள் வயதானவர்களா என்று கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் மேற்கொண்டு என்ன செய்து விடுகிறார்கள்? கருப்பு முடி தெரியாத வெள்ளை முடி தெரியாத அளவிற்கு டை அடித்து விடுகிறார்கள். ஆகவே இங்கே பைபிள் சொல்லுகிறது, நரை முடி உள்ளவர்களை கண்டால் நீ என்ன செய்? எழுந்து நின்று அவர்கள் முகத்திற்கு முன்பதாக அவர்களை கனம் பண்ணு என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஒரு நாட்டிலே ஒரு அவசர நிலைமை. அப்பொழுது அந்த அரசனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக ஒரு அறிவிப்பை கொடுத்தான். நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் நெருக்கத்திலே இருக்கின்றது, நாட்டின் தேவைகள் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே முதியோர்களால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லோரையும் நாடு கடத்தி விடுவோம், அவர்களை வைத்து என்ன செய்ய என்று ஒரு அறிவிப்பை அவன் சொன்னானாம். இந்த காலத்தில் முதியோர்களை நாம் அனுப்ப முடியாது. எல்லாம் பென்ஷன் ஹோல்டர்ஸ், அவர்கள் அன்பெய்டு சர்வன்ட்ஸ். நம்முடைய பேர குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு, நமக்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு, காய்கறிகள் வாங்குவதற்கு, எல்லாவற்றுக்கும் அவங்க தான். இன்று அவர்கள் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த காலத்திலே அவர்களால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அந்த அரசன் அவர்களெல்லாம் நாடு கடத்த வேண்டும், வாலிபர்களை அழைத்து அதிலே திறமை மிக்கவர்களை இவ்விதமான அவசரகால சூழலிலே பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அவ்விதமான ஒரு அறிவிப்பை செய்தான். அவ்விதமாய் அவன் கொடுத்த அறிவிப்பிலே அநேக வாலிபர்கள் தெரிவு செய்யும்படியாக வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வைத்த ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை என்ன என்று சொன்னால், சாம்பலிலே கயிறு திரிக்க வேண்டும். எதில் திரிக்கணுமா? சாம்பலில் கயிறு திரிக்க வேண்டும். அவரை நான் அரசவைக்கு தெரிந்து கொள்வேன், ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அவசரமான சூழலிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது என்று அறிவிப்பு செய்தான். நம்ம வந்து வாலிபரிலே எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் அதிலே ஒருவன் மாத்திரம் என்ன செய்தானாம்? சாம்பலிலே கயிறு திரித்து கொண்டு வந்தானாம். அரசருக்கு மிகுந்த ஆச்சரியம். எப்படி சாம்பலில் கயிறு திரிக்க முடியும்? எப்படி முடியும்? ஒரு தாம்பாளத்திலே கயிறை வைத்து அதை எரித்த உடனே அந்த சாம்பல் கயிறு போன்றே வந்து விட்டது. அதை தட்டோடு கொண்டு வந்து அரசன்கிட்ட சாம்பலிலே கயிறு திரித்து விட்டேன் என்று சொன்னானாம். அரசனுக்கு மிகுந்த ஆச்சரியம். பரவாயில்ல, கொஞ்சம் புத்தியோடு இருக்கான், ஞானமாக செயல்படுறான் என்று சொல்லி மீண்டும் இவனுடைய திறமையை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மீண்டுமாய் அவனிடத்திலே சொன்னாராம், வாசிக்காத சத்தமிடும் மேளத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். மேளம் எப்படி வாசிக்காமல் சத்தம் போடும்? ஆக அதுவும் ஒரு கடினமான ஒரு சோதனை. அவன் சென்று விட்டு இந்த செயலுக்காக அவனுடைய தந்தையை அவன் நாடினான். எல்லோரும் தந்தையை ஒவ்வொருத்தராக தோல்வியுற்றவர்கள் எல்லாம் அவருடைய தகப்பனாரை அனுப்பிவிட்டார்கள். இவன் மாத்திரம் தகப்பனை ஒளித்து வைத்து அவரிடத்திலே ஆலோசனைகள் பெற்று அங்கே கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது என்ன சொன்னார் அரசர் என்று சொன்ன உடனே இந்த மாதிரி இன்னொரு சோதனையை கொடுத்து விட்டார். வாசிக்காத சத்தமிடாத
ஒரு தவில் எனக்கு ஒன்று மேளம் ஒன்று வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதற்கு எங்கே போகிறது? சத்தம் போடாத இசைக்கருவி நம்ம வாசித்தா தான் எதுவும் சத்தம் போடும், இல்லைன்னா அதுவாக சத்தம் போடாது என்று சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஒரு சிறிய உடுக்கையை எடுத்துக்கொள், அந்த ஒரு பகுதி தோலை கலட்டிட்டு நீ தேன் இருக்கின்ற அதை எடுத்து அதற்குள்ளாக போட்டு மீது மூடி விட்டு நீ என்ன செய், அரசனிடம் கொண்டு போய் கொடு என்று சொன்னாராம். அங்கே அவன் அவ்விதமாக செய்து அரசனிடம் கொண்டு போனான். அங்கே அரசனை வாங்கி என்ன சத்தம் வராத, யாரும் வாசிக்காமல் ஆனால் சத்தம் போடணுன்னே இந்த சத்தம் இல்லாமல் இருக்குன்னு அவர் திருப்பின பொழுது உள்ளே இருந்த தேனீக்கள் முட்டின உடனே சத்தம் வந்ததா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இதை நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று அவர் சொன்ன வேளையிலே, அரசே, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த செயல் என்று அவன் சொன்னானாம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் முதியோர்கள் நம்முடைய வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களாய் இருக்கின்றார்கள். அவருடைய அனுபவங்களும் அவருடைய வாழ்வின் சூழலின் செயல்பாடுகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்று நம்முடைய ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் இதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள். நாம் ஒன்றும் செய்யலை, ஆனால் முன்னோர்கள் இவ்விதமாய் கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முயற்சிகள், அவருடைய விசுவாசத்தின் செயல்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஐக்கியம், அவர்களுடைய அன்பு, கடவுள் மீது வைத்ததான அன்பு, தன்னுடைய சந்ததியின் மீது வைத்ததான அன்பு இன்று நம்மை இங்கே அமரச் செய்திருக்கிறது. இல்லை என்றால் இந்த ஆலயம் இருந்திருக்காது. வர்றவங்க எப்படியோ போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக நாம் அமர்ந்து தொழுது கொள்வதற்கு ஒரு ஆலயம் உருவாயிருக்காது. ஆக முன்னோர்கள் எப்பொழுது முதியோர்கள் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நம்முடைய திருமறை நமக்கின்று முதியோர்களை பேணும்படியாய் வைத்திருக்கின்ற அழைப்பை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 திருமறை பகுதிகளிலிருந்தும் சில அறைகூவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக வாசிக்க கேட்ட பகுதி என்ன பகுதி? யாவருக்கும் தெரிந்த பகுதி தான். என்ன சம்பவம் நடைபெற்றதை நாம் வாசித்தோம். அங்கே யாக்கோபும் யோசேப்பும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தின் சூழல் மத்தியிலும் அவர்கள் எகிப்தியரால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த சூழல்களின் நிமித்தமாகவும் அங்கே எகிப்தியர்கள் ஆடு மேய்க்கின்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையின் காரியங்களிலும் அங்கே அந்த குடும்பமானது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். ஆகவே இந்த 3 பகுதிகளிலும் நாம் காணுகின்ற வேளையில், முதலாவதாக நாம் காணுகின்ற வேளையிலே குடும்பத்தின் செயல்பாடாக எவ்விதமாக முதியோரை ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஒரு சிந்தனையை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வேளையிலே திருச்சபையாக எவ்விதம் நாம் முதியோர்களை பேணி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் முதியோர்கள் ஒரு ஆசீர்வாதம், முதியமை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 3வது பகுதியிலே லூக்கா நற்செய்தி நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவில் செல்லுதல், குழந்தையாக அர்ப்பணிக்கப்படுதல் என்கின்ற நிகழ்விலே அது ஒரு சமுதாயத்தின் செயல்பாடாக அங்கே நமக்கு அறைகூவல் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியிலே அங்கே யாக்கோபினுடைய குடும்பம், யாக்கோபு முதிர் வயது ஆகிவிடுகின்றார். முதிர் வயது ஆன சூழலிலே அவர்கள் வேறு தேசத்திலே இருக்கின்றார்கள். கொடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தின் சூழலிலே யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை தன்னோடு இருக்கும்படியாக அழைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் காணுகின்றோம். அந்த சூழலிலே யோசேப்பின் செயல்பாடை நாம் நன்கு அறிவோம் என்று சொன்னால், எவ்விதமாக தன்னுடைய முதிர் வயது தகப்பனாரை அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் பாதுகாத்தான், அவன் கரிசனை கொண்டான், அவன் கனிவுடன் அவரை அழைத்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கோசேன் நாட்டிலே யோசேப்பு சொல்ல யாக்கோபு கோசேனிலே சேர்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம்.
கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாக அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கின்றார். தன்னுடைய தகப்பனாரை அழைத்து வரும்படியாக, தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கும்படியாக அங்கே செல்லுகின்ற வேளையிலே இந்த யோசேப்பினுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்விதமாக ஒரு குடும்பத்திலே ஒரு முதியோரை நாம் தாங்க முடியும், குடும்பத்திலே எவ்விதமாக ஒரு வயது மூப்பிலே இருக்கின்ற ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த யோசேப்பின் செயல் இன்று நமக்கு அறைகூவலாக வைக்கிறது. முதலாவதாக தன்னுடைய தகப்பனார் அவருக்கு வழிகாட்டுதல் தேவை. அவர் பயணத்திலே எங்கும் வழி தவறி சென்றுவிடக்கூடாது. அவரை அழைத்து வரும்படியாக யூதா என்கின்ற ஒரு மனிதனை அனுப்பி அங்கே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அங்கே வழி நடத்தி நேர் வழியாக தன்னுடைய நெடிய பயணத்திலே தன்னை வந்து சேரும்படியாய் தன்னுடைய தகப்பன் மீது வைத்திருந்த ஒரு கரிசனையை நாம் காணுகின்றோம். குடும்பங்களிலே நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வித கரிசனையோடு நாம் நடத்துகின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் கைவிடப்படுகின்ற நிலைமை, பெற்றோர்கள் ஒதுக்கப்படுகின்ற நிலைமை, மரியாதையுடன் நடத்தப்படாத நிலைமை, அவர்கள் சொன்னால் என்ன செய்வாங்க, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். பெரியவங்க 2 தடவை 2 வேலையை சொல்லிட்டாங்கன்னா 3ஆவது தடவை என்ன செஞ்சுருவாங்க, நான் செய்ய மாட்டேன் போங்க அப்படின்ட்டுருவாங்க. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனைவி அமர்ந்து விட்டால் அவர்கள் அடிக்கடி எழுந்து எந்த வேலையும் எளிதாக செய்து கொள்ள முடியாது. ஆகவே பிள்ளைகளைத்தான் அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. 2 தடவை செஞ்சுட்டா 3ஆவது தடவை இங்கே உட்காந்துருவாங்க. ஏன்னா சும்மா நீங்கள் வேலை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக நாமும் அவ்விதமாக பெரியோர்களிடத்திலே கரிசனை கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும். இங்கே யோசேப்பு தன்னுடைய நெடிய பயணப்பட்டு வருகின்ற தகப்பனாரை கரிசனை கொள்ளும்படியாக வழிநடத்தி வரும்படியாக ஒரு மனிதனை அனுப்புகின்ற ஒரு செயலை காணுகின்றோம். இரண்டாவதாக அவனுடைய செயல்பாடிலே அவரை பார்த்தவுடன் என்ன செய்தானாம், கட்டி அணைத்து நெடுநேரமாய் அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. அவன் அரசவையிலே அரசு பணியில் இருக்கின்றான். மந்தையை மேய்க்கின்ற தன்னுடைய தகப்பனார் ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்கின்றதாக எகிப்தியர்கள் நினைக்கிறார்கள். இந்த 34ஆம் வசனத்திலே எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் யாராயிருக்கிறார்கள், அருவருப்பானவர்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை எல்லா நிலைமைகளிலும் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். அவ்வித சூழலிலே தான் அரச உடையிலே இருக்கின்ற வேளையில் அரண்மனையிலே அங்கே தன்னுடைய தகப்பனாரை பார்த்தவுடன் அவன் கட்டி அழுது அவரை முத்தம் செய்தான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பெற்றோரிடத்திலே, நம்முடைய முதியோர்களிடத்திலே நாம் காட்டும்படியாக யோசேப்பினுடைய செயல்பாட்டை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்று கிராமத்திலே இருந்து ஒரு தகப்பனார் பட்டணத்துக்கு படிக்க வருவார் என்றால் நிறைய சம்பவங்களை கேட்டிருப்போம். எங்கள் வீட்டில் வேலைக்காரர் எங்கள் அப்பான்னு சொல்லி மாணவர்கள் சந்திக்க இயலாத நிலைமைகள் என்றெல்லாம். ஏனென்றால் தன்னுடைய பெற்றோரை அவர் அவ்வளவு கேவலமான நிலைமையிலே பார்த்தால் அங்கே என்னுடைய மதிப்பு குறைந்துவிடும். அவர் ஏழ்மை குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு சூழலை அங்கே சொல்லாத நிலைமையை நாம் காணுகின்றோம். ஆனால் இங்கே யோசேப்பு தன்னுடைய நிலைமை உயர்ந்திருந்த வேளையிலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மையை நாம் காணுகின்றோம். கரிசனை காட்டுங்கள். குடும்பங்களிலே உங்களுடைய பெற்றோர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் நாம் காணுகின்ற வேளையிலே நாம் கரிசனையோடு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை உடையவர்களாக யோசேப்புடைய செயல் இன்று நமக்கு ஒரு பெரிய அறைகூவலை முன்வைக்கின்றதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற வேளையில் அவன் தன் பெற்றோரை அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாய் அங்கே மேய்ப்பு பணியிலே தான் இருக்கின்றது. அவ்விதமாய் மேய்ப்பு பணி சூழலிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அவர்கள் வளர்க்கின்ற கால்நடைகளை பராமரிப்பதற்கும் இடம் தேவை. அரண்மனையிலே இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட மாட்டாது. தேசத்திலே அவர்கள் அருவருப்பானவர்கள். அந்த சூழலில் இருக்கின்ற பொழுது எவ்விதமாய் தன்னுடைய தகப்பனாரை பாதுகாத்து கொள்ள முடியும்? கைவிட்டுருக்கலாம். சாப்பாடு தரேன், நீங்கள் போங்க, அதை காசு தரேன், நீங்கள் எங்கேயாவது ஜமாளிச்சுக்கோங்க. இந்த அநேக முதியோர் இல்லங்கள், அநேக பெற்றோர்கள்
அவ்விதமாகத்தான் கைவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆதியாகமம் 47 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பஞ்சத்தின் சூழலை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமலே போயிற்று என்று இங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த சூழலிலே கால்நடைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் எவ்விதமாய் நான் பாதுகாப்பை கொடுக்க முடியும்? இன்று அவ்விதமான நிலைமைகளை நாம் குடும்பங்களிலே பெற்றோருக்கு செய்வது கிடையாது, முதியோர்களுக்கு நாம் செய்வது கிடையாது. அவர்கள் எப்படி இருந்தால் என்ன, அவர்கள் எதை சாப்பிட்டால் என்ன, எதை உடுத்தி கொண்டால் என்ன என்று நாம் விட்டுவிடுகின்ற நிலைமையிலே இங்கே யோசேப்பு தன்னுடைய பெற்றோருக்காக, அவர் சார்ந்திருக்கின்ற அவருடைய வாழ்வாதாரத்திற்காக முன்னேற்பாடுகளை செய்கின்ற ஒரு செயல் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். அவன் அழைத்ததோடு மாத்திரமல்ல, கரிசனை கொண்டவனாக, அவர்களை ஏற்றுக்கொண்டவனாக, எந்த சூழலிலே தன்னுடைய பெற்றோர் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டவனாக, அதோடு மாத்திரமல்ல பாதுகாப்பான இடத்தை அவன் கொடுக்கும்படியாக, அவன் பார்வோனிடத்திலே சென்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த பகுதியிலே மேய்ப்பையும் செய்து கொள்ள முடியும். கோசோன் நாட்டிலே அங்கே மேய்ப்பர்கள் தங்க வைக்கப்படுவார்கள், எகிப்திற்குள்ளாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே அங்கே தங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய தகப்பனார் பாதுகாப்போடு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கொடிய பஞ்சத்திலும் அவர் தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யோசேப்பினுடைய செயல்பாடு இன்று ஒரு அறைகூவலை நமக்கு முன்வைக்கின்றதாக இருக்குது. ஏதோ ஒரு நிகழ்வு, அப்பா பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம கட்டி பிடிச்சி தான் அழுவோம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு நினைக்கிற குடும்பங்களும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நகர வாழ்க்கை, மாடர்னைசேஷன், அவைகள் இன்று ஒரு முதியோரிடத்திலே நீங்கள் இன்றைக்குள்ள அட்வான்ஸ்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது என்னென்னு பண்ண தெரியாது. ஃபோனு கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழலிலே அவர்கள் கைவிடப்படுகின்றவர்களாக, அந்த காலங்களிலே தாத்தா பாட்டிமார் தான் பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆனால் இன்று நகர சூழல் நிமித்தமாக அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற, ஒதுக்கி வைக்கப்படுகின்ற, குடும்பங்களிலே கரிசனையற்ற நிலைமையில் இருக்கின்ற நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகின்ற சூழலை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற முதியோர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக, கரிசனை செய்யும்படியாக, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாம் முன்னேற்பாடுகளை செய்யும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இன்று வெளிநாட்டின் வேலை நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் நாம் இங்கே பிள்ளைகளுடைய அரவணைப்பை, அன்பை இழந்து நிற்கின்ற சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யோசேப்பு வாழ்வு தரும் சவால், முதியோருக்காக நாம் வழிகாட்டுகின்ற மக்களாய் காணப்பட வேண்டும். முதியோர்களை கரிசனையோடு ஏற்றுக்கொள்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். முதியோருக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். முதியோரை நாம் மதிக்கின்றவர்களாக ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முதியோரின் வாழ்வு, அனுபவம், விசுவாசமே இன்று ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த வாழ்வு, அந்த அனுபவம் இன்று இந்த திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே இவ்விதமான முதியோரை நாம் ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையிலே கரிசனையும், மரியாதையும், அன்பையும், பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாயிதே மில்லத் நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு முறை அவர் வெளியே சென்று விட்டு வந்த பொழுது அவருடைய தாயார் அவர்கள் கால் வலி நிமித்தமாக படுத்திருந்து, மகனே என் காலை கொஞ்சம் அமிழ்த்தி விடு என்று சொன்னார்களாம். அவரும் உடனடியாக தாயின் காலை அவர்கள் அழுத்தி விட்டு கொண்டிருந்த பொழுது தண்ணி தாகம் எடுக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அவர்கள் படுத்திருந்த சூழலிலே அவர் தண்ணீர் எடுக்க சென்று வந்த உடனே பார்த்தால் தூங்கி விட்டார்களாம். சரி, அம்மா தூங்குறாங்கன்ட்டு இவர் தண்ணியை வச்சுட்டு போகாமல் நின்றுருக்கிறார். ஒரு இடையிலே அவர்கள் ஒரு 2 மணி 3 மணி போல் முழித்த பொழுது தண்ணியோடு நின்று கொண்டே இருந்தாராம். என்ன மகனே, நீ போய் தூங்கலையா? இல்லைம்மா, நீங்கள் தண்ணி கேட்டீங்க, தூங்கிட்டீங்க, நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அவ்விதமாக தன்னுடைய தாயாரை கனப்படுத்தின, அக்கறை செலுத்தின, மரியாதை கொடுத்த ஒரு மனிதரை நம்முடைய தேசத்திலே காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபை அவ்விதமாக தனிமனித குடும்ப வாழ்க்கை அவ்விதமாக நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அக்செப்ட் த எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி, குடும்பத்தில் முதியோர்களை ஏற்றுக்கொள்வ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் சபையிலே முதியோர்களை எவ்விதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தீமோத்தேயு அங்கே சொல்லப்படுகின்ற வேளையில் அவர் எபேசுக்கு சென்று நீ உன் ஊழியத்தை செய் என்று சொல்லிவிட்டு நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எதுமா? சரி, இல்லைன்னா பரவாயில்ல, நான் அதை சொல்லுகிறேன். ஆக அங்கே சபையிலே எவ்விதமாக பெரியோர்கள் வழிநடத்த பேணப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகின்ற வேளையில் தீமோத்தேயுவுக்கு பவுல் இவ்விதமான சொன்ன காரியங்களை நாம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே திருச்சபையிலே அநேக பிரச்சனைகளோடு முதியோர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த சூழலிலே ஊழியத்தின் முக்கியத்துவத்தை கொடுத்து இவ்விதமான மக்களுடைய விசாரிப்புகள் குறைவற்று இருந்த சூழலிலே அவர் அங்கே தீமோத்தேயுவிடம் இவ்விதமாய் நீ பராமரி என்று சொல்லுகின்ற, நீ இவர்களை கரிசனையோடு ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் இந்த பகுதியிலே காணுகின்றோம். பொதுவாக வயது என்று சொன்னாலே, வயது என்று சொன்னால் என்னன்னு சொல்லுவோம்? வயது என்றால் என்ன தெரியல, பதில் தெரியல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? 58, 60, 70. வயது என்றால் என்ன தெரியாமலே வயசு சொல்லிகிட்டு இருக்கோம். வயது என்பது ஒரு அபிப்பிராயம், இட்ஸ் அன் ஒப்பீனியன். உங்களுக்கு எத்தனை வருட அனுபவம், அதைத்தான் நாம் வயது என்று சொல்லுகிறோம். அவ்விதமாக ஒரு பெரியவரிடத்திலே ஒருவர் கேட்டாராம், உங்கள் வயது என்ன என்று கேட்ட பொழுது அவர் மீண்டும் அவரை பார்த்து கேட்டாராம், எப்போ அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் வயசுன்னா நீங்கள் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு கேட்டால், அதுதான் எப்போ வயசை கேட்குற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவருக்கு நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய பேரனோடு நான் விளையாடுகின்ற பொழுது என்னுடைய வயது சிறு பிள்ளை போல மாறிவிடும். நான் அவனோடு அப்படித்தான் விளையாடுவேன். என்னோடு படிக்கின்ற என்னுடைய பேத்தியோடு நான் விளையாடுகின்ற பொழுது எனக்கு ஒரு 10 வயது குழந்தையைப் போல அதோடு விளையாடுவேன் நான் என்று அவர் சொன்னாராம். அதே போல் நான் என்னுடைய வாலிப பேரனோடு நடனமாடுகின்ற வேளையில் என்னுடைய வயது 18 இருக்கும். அறிவுரை கேட்க வருகின்ற என்னிடத்திலே அவர்களோடு பேசுகின்ற பொழுது என்னுடைய வயது 60 தாண்டி இருக்கும். அதே போல் ஆண்டவரிடத்திலே நான் அமர்ந்து தியானிக்கின்ற வேளையிலே எனக்கு வயதே கிடையாது. அது 5000க்கும் போகலாம், 10,000க்கும் போகலாம், எவ்வளவு நீண்ட நேரமானாலும் நாம் செல்லலாம் என்று அங்கே அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்முடைய நாட்களிலே இந்த முதுமை என்று வருகின்ற வேளையில் அநேக சோர்வுகள் உண்டு. அவ்விதமாக தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கையில் திருச்சபையிலே சந்தித்த அனுபவங்களை காணுகிறோம். ஒரு அருமையான பழமொழி ஒன்று உண்டாம், வயோதிகம் நோய்களின் துறைமுகமா. வயோதிகம் என்பது என்ன? நோய்களின் துறைமுகம். ஒரு கப்பல் துறைமுகத்தில் வரும், ஒரு கப்பல் புறப்பட்டு போகும், ஒரு கப்பல் நின்று கொண்டே இருக்கும். அவ்விதமாக வயோதிகம் வருகின்ற வேளையிலே ஏதாவது ஒரு நோய் நமக்கு வருவது இயற்கை. வந்த நோய் போய்விடும், மருந்து கொடுத்தால் இன்னொரு நோய்க்கு அது மாற்று சிகிச்சையாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா அது வரும், அதை சாப்பிட்டா இது வரும், இப்படி தான் போய் கொண்டு இருக்கும். ஆகவே இந்த முதுமையிலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் மத்தியிலே வருகின்ற நம்முடைய முதியோர்களை சபையாக நாம் எவ்விதம்
செயல்படுத்த வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற வேளையிலே கரிசனை இல்லாத நிலைமையிலே இருந்த மக்களை பார்த்து அங்கே மரியாதை இல்லாமல் இருந்த நிலைமையை தீமோத்தேயுனுடைய ஊழியங்களில் அவர் கண்டு அங்கே பராமரிப்பில்லை, அவர்களுக்கு விசாரிப்பில்லை. ஆக இந்த சூழலிலே அவர்கள் இருந்த வேளையில் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகின்றார், அவர்கள் அனுபவம் மிக்கவர்கள், கடவுளிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கின்றவர்கள், அவர்கள் நன்னடத்தையிலே உங்களை வழிநடத்துகின்றவர்கள், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்று அங்கே சொல்லுகின்ற செய்தியை காணுகின்ற வாசிக்கலாம். 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு ம் 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 பாதங்களை கழுவி ம் 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 அங்கே அவர் சொல்லுகின்றார், இந்த வசனத்திலே ஒரு வயதும் கொடுக்கப்படுகிறது, அப்படி தானே? நாம் எத்தனை வயசு வரைக்கும் வந்துட்டா முதியோர்கள், நம்ம டை அடித்தாலும் நம்ம வயசு குறையாது, நம்முடைய அனுபவம் குறையாது, அப்படி தானே? ஆக இங்கே 60 வயதுக்கு குறையாத ஒருவரே என்று அங்கே சொல்லுகின்றார். ஆக நாம் 60 வயதை எட்டுகின்ற வேளையில் நாம் முதிர்ச்சி அடைந்த நிலைமையிலே நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்பதை இங்கே திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக இங்கே அவர் சொல்லுகின்றார், இந்த 9-10 வசனங்களிலே இவர்கள் எவ்விதமாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்புதல், இறைமக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னலற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களில் ஈடுபட்டு அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆக இவ்விதமான முதியோர்களுடைய செயல்பாடுகளை, அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை நீங்கள் தலைமுறையினருக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அங்கே சொல்லுகின்ற தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற ஒரு அறிவுரையை நாம் காணுகின்றோம். திருச்சபையிலே இவ்விதமாக இருக்கின்ற கரிசனை இல்லாமல், மரியாதை இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல், விசாரணை இல்லாமல் இருக்கின்ற முதியோர்களை நாம் சந்திக்கும்படியாக அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை, அவருடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை, அவர்கள் முன்பதாக விருந்தோம்பின காரியங்களை, நன்மை செய்த காரியங்களை நாம் ஏற்று அதை சாட்சியாக நம்முடைய தலைமுறையினருக்கு கொடுக்கும்படியாக இங்கே ஒரு அறைகூவலை நாம் காணுகின்றோம். இன்று சமுதாய அளவிலே அவர்களுடைய குறைகளை நீக்கும்படியாக அநேக மருத்துவத்துறைகள் வந்துவிட்டது. அநேக மருத்துவ துறைகள் முதியோர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற செயல்களிலே வந்திருக்கின்றது. அநேக முதியோர் காப்பகங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில் இருக்கின்ற செயல்களை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஆன்மீக அளவிலே அவர்கள் எவ்விதமாக பராமரிக்கப்படுகின்றார்கள் என்பதை குறித்த அக்கறை எங்கே இல்லை? திருச்சபையிலே இல்லை, திருச்சபையிலே காணவில்லை. நம்முடைய பெற்றோர்களை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு சென்று விடுகின்றோம். இன்று அந்த விதமான செயல்பாட்டிலே இந்த 79வது தென்னிந்திய திருச்சபை உருவான நாளை நேற்றைய தினத்திலே நாம் கொண்டாடினோம். 79வது தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் உருவான நாளை நாம் நினைவு கூர்ந்த இந்த வேளையிலே சினாடு பெருமன்றத்தின் பொது செயலராக இருக்கின்ற மாண்புமிகு அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்னராஜா ஐயா அவர்கள் திருச்சபைகளுக்கு ஒரு அறைகூவலை விடுத்தார். அது என்ன என்றால் தியோ ஜெரான்டாலஜி என்று சொல்லுகின்ற ஒரு அறைகூவல். அது என்ன என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே முதியோரின் வாழ்க்கை முதுமையை இறையியல் பார்வையில் திருச்சபைகள் செயல்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும். முதியோர்களுடைய வாழ்க்கையை இறையியலோடு ஒப்பிட்டு, ஆண்டவர் விரும்புகின்ற செயல்களோடு ஒப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கரிசனை கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாக திருச்சபை மாற வேண்டும் என்று அவர் ஒரு அறைகூவலை வைத்தார். எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த முதியோர்களுக்கான ஊழியங்கள் இன்று திருச்சபைகளிலே இல்லாத நிலைமையிலே அவர் தியோ ஜெரான்டாலஜி என்று சொல்லுகின்ற ஒரு முதுமை வாழ்க்கை, முதுமையை இறையியல் கல்வியை நாம் திருச்சபைகள் முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு அறைகூவலை வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய HMS திருப்பணி செய்து வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டீர்கள். ஆதரவற்ற, கைவிடப்பட்ட
வாழ்க்கையில் போராடுகின்ற நிலைமையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய மிஷினரிமார்கள், நம்முடைய திருப்பணிகள் அவ்விதமாக இருந்து முதலாவதாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அதன் பின்பதாக நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பேராயர் ஐயா அவர்கள் அநேக முயற்சிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கெல்லாம் தேவாலயங்கள் தேவையோ, ஒரு சிறுமலை பகுதியிலே, திண்டுக்கல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு மலைவாழ் மக்களுடைய அவர்களுக்கு எழுத்து மொழி கிடையாது. அது போன வருஷம் ஐயா அதை சொன்னார். அவர்களுக்கு எழுத்து மொழி கிடையாது. அவங்களுக்கு ரைட்டிங்ஸ், அவங்க பேசுகிறத எழுத முடியாது. பேசுனா புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கிலீஷில் எழுதிருக்கிறதுனால நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு எழுத்து மொழி கிடையாது. அவர்கள் வாய்மொழியிலேயே தங்களுடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள், பிறரோடு தொடர்பு கொள்கிறார்கள். அவ்விதமான மக்களுக்கு ஒரு ஆலயத்தை அங்கே உருவாக்கி கொடுத்து அவர்களுடைய மொழியிலேயே கடவுளை அறிவித்த அநேக மக்கள் இன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். நீதிமொழிகள் 17:6 இவ்விதமாக சொல்லுகின்றது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேர குழந்தைகள் நமக்கு கிரீடமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் திருமறை சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். 1 தீமோத்தேயு 5:4 என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டுமாய் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காண்டு கொள்ள முடியும். வாசிங்க. பிள்ளைகளாவது இருந்தால் குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகள் செய்ய வேண்டும். பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகள் செய்ய தவறினால் நாம் கிறிஸ்துவின் சாட்சியை காத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருமணத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அநேக முதியோர் இல்லங்கள், அதனை பராமரிப்பதிலும் அதிலே மக்களை இணைத்து கொண்டு அவர்களை பேணுகின்ற செயல்களிலும் திருமண்டல முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் அதற்காக அநேக முன்னெடுப்புகளை செய்து அவர்களை பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சான்றாக நாம் இன்றைய நாளிலும் இந்த HMS மிஷினரி அருட்பணி ஊழியங்களை நாம் கண்டோம். அவர்கள் வயோதிப சூழலிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர்கள் பராமரிக்கப்படும்படியாக திருச்சபை முன்னெடுக்கின்ற நிகழ்வுகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். சினாடு பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த அறைகூவலை நாம் திருச்சபையாக ஏற்று வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருச்சபையானது புறந்தள்ளப்பட்ட நம்முடைய சபையிலே மாத்திரமல்ல, வெளியிலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலும் இந்த கரிசனையை, கிறிஸ்துவின் கரிசனையை கொண்டு செல்ல ஒரு பெரிய அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். தீமோத்தேயுவுக்கு அவ்விதமான ஒரு செயலை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். நிறைவாக நாம் லூக்கா நற்செய்தி நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிறு குழந்தையாக கொண்டு செல்லப்படுகின்ற நிகழ்வை நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூத முறைமையின்படி கோவிலிலே அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிக்கின்ற செயலுக்காக அவருடைய பெற்றோர்கள் அங்கே எடுத்து செல்லுகின்ற வேளையில் முதலாவதாக வெளிப்பட்ட ஒரு மனிதர் யாராக இருந்தார் என்று காணுகிறோம். சிமியோன். அவர் முதிர் வயதுள்ளவராயிருந்தார். அந்த சிமியோன் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த சிமியோனுடைய வாழ்க்கை நம்பிக்கையில் காத்திருந்த ஒரு மனிதராக இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகிறோம். மேசியா வருவார், அவரை பார்த்த பின்பதாக தான் நான் மரிப்பேன் என்று அந்த வயோதிப காலத்தின் மத்தியிலும் அங்கே ஆலயத்திலே காத்திருந்த ஒரு மனிதரை நாம் காணுகிறோம். அவர் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த தலைமுறையினரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தார் என்று காணுகிறோம்.
அதோடு மாத்திரமல்ல, மரணத்தை நம்பிக்கையோடு எதிர்கொண்டிருந்தார். இதை பார்த்த பின்பதாகத்தான் நான் மரிப்பேன், இந்த இரட்சணியத்தை கண்ட பின்பதாகத்தான் நான் மரணத்தை எதிர்கொள்வேன் என்று இவ்விதமான நம்பிக்கையோடு காத்திருந்த ஒரு மனிதரை அங்கே காணுகின்றோம். அந்த சூழலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவிலில் செல்லுகின்ற வேளையிலே, நம்ம கோயிலில் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தோம்னா பெரியவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அப்படியா? என்ன செய்ய மாட்டோம். வாலிப பிள்ளைகள்னால் உடனே தூக்கிட்டு போன்னு கொடுத்துருவோம். பெரியவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் அவங்க தூக்கிடுவாங்களா அல்லது எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி நாம் நினைக்கின்ற செயல்கள் உண்டு. ஆனால் இங்கே சிமியோன் உலகத்தின் இரட்சகரை அங்கே ஆலயத்திற்கு கொண்டு விடப்பட்ட வேளையிலே அவர் கைகளிலே கொடுக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குமுகாயத்தில் முதியோர்களை கனப்படுத்தும்படியாக திருமறை நம்மை அழைக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கோவிலின் அர்ப்பணத்திலே முதலாவதாக ஒரு முதியோரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு செயலை நாம் காணுகின்றோம். அவருடைய மரண சூழலிலே சிலுவையிலே 3ஆம் மொழியாக அவர் சொல்லுகிறார், இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை விட்டுவிடாத ஒரு கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே முதியோர்கள் தீட்டானவர்கள், முதியோர்கள் அநேக செயல்களிலே ஈடுபட முடியாது. முதியோர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்து விடலாம், தள்ளி விடலாம். பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், அவர்களை வீட்டிலே வைத்து பார்க்க இயலவில்லா சூழல் இருக்கும் என்று சொன்னால், குர்பான் என்கின்ற காணிக்கையை ஆலயத்திலே வந்து செலுத்திவிட்டு, என்னுடைய பெற்றோரை என்னால் கவனிக்க இயலவில்லை, ஆகவே நான் அவர்களை விட்டு விடுகிறேன் என்று அவர்களை வெளியிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்களாம். இந்த சூழலிலே தான் ஆண்டவர் சிலுவை மரணத்திலே முதியோராய் இருந்த தன்னுடைய தாயை விட்டுவிடாத கடவுளாக இருந்தார் என்று காணுகின்றோம். நம்முடைய நண்பர்கள் சமயமான பிற சமயமான இஸ்லாம் சமயத்திலே அங்கே என்ன கிடையாது, முதியோர் இல்லங்கள் கிடையாது. அவர்கள் பெற்றோரை கைவிட மாட்டார்கள். இஸ்லாமத்திலே நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால், ஒருவருமே இல்லை என்ற சூழல் வந்தால் அவர்களுடைய ஜமாத் ஏற்றுக்கொள்ளு அவர்களை பராமரிக்கின்ற செயலை செய்து வந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயும் நீங்கள் இஸ்லாமியத்தில் எங்கேயும் இது வந்து இந்த முதியோர் இல்லங்கள் இஸ்லாத்தின் பெயரிலே நீங்கள் காண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சிலுவையிலே தன்னுடைய சீடருக்கு சுட்டி காட்டி சென்றார் என்பதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் தன்னுடைய வாழ்க்கையில் இறையரசை கட்டும்படியாக வந்த கடவுள் முதியோர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களை மீது கரிசனை கொள்ள, அவர்களை கனப்படுத்த கடவுள் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவ்விதமான செயலை நாம் இந்த நாட்களிலே நாம் முன்னெடுக்க திருச்சபையாக, குடும்பத்தின் வாயிலாக, சமுதாய பணிகளின் வாயிலாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நான் கேட்டேன், முதுமை அழகானதா அல்லது அழகற்றதா என்று முதலில் கேட்டேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அருளுரையை முடிக்க போகிறேன்னு அர்த்தம். அப்படி தானே முதலே சொன்னேன்ல, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் என்னுடைய அருளுரை முடிந்தது என்று சொன்னேன். ஆக என்ன என்று நினைக்கிறீர்கள்? முதுமையானது அழகா அழகற்றதா? அழகானது. எவ்விதத்திலே அழகானது? எவ்விதத்திலே அழகானது? அன்னை தெரசாவை பார்த்துருக்கிறோம், அப்படி தானே? அவர்களை முதுமையிலும் அவருடைய சுருக்கமான முகம் பார்த்தா யாருமே போக மாட்டாங்க. இப்போ பாட்டி தாத்தா எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தோல்லாம் சுருங்கி போச்சுன்னா பேர குழந்தைங்க என்ன செய்யாதுங்க, போங்க டேடி, போங்க தாத்தான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்னை தெரசா அவர்களுடைய உருவமானது, அவரை குறித்து அவர் சொன்னார், உள்ளத்தின் அழகு முதுமையிலே வெளிப்படுகிறதா இருக்கிறதாம். முதியோர்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக தாங்கள் பெற்றிருக்கிற இறை நம்பிக்கை, விசுவாசம், அர்ப்பணித்தல், நன்மை செய்தல், இவைகளின் காரணமாக தங்களுடைய அகத்தின் அழகை முகத்தில் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களாம். ஆகவே முதுமை என்பது ஒரு வரம், முதுமை என்பது ஒரு அழகு நிறைந்த ஒரு வாழ்க்கை. நாம் இளமையிலே அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்பதல்ல.
நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக கர்த்தருக்கு எவ்விதமாக, நம்முடைய வாழ்க்கையிலே பின் சந்ததியினருக்கு எவ்விதமாக நாம் நற்கிரியைகளை செய்து சென்று கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்னை தெரசாவை குறித்து ஒருத்தர் சொன்னாராம், நீ உன் கருவறையை கொடுத்திருந்தால் ஒருவருக்கு தாயாய் இருந்திருப்பாய், ஆனால் நீ கருணையை கொடுத்தாய் உலகத்திற்கே தாயாய் இருக்கிறார் என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஹானர் த எல்டர்லி இன் த சொசைட்டி என்று திருமறை நமக்கு வைக்கின்ற அழைப்பை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக அக்செப்ட் த எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி, இரண்டாவதாக கேர் த எல்டர்லி இன் த சர்ச் என்று அங்கே திருச்சபையில் முதியோரை நாம் பராமரிக்க அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக ஹானர் த எல்டர்லி இன் த சொசைட்டி என்று நாம் முதியோர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுவோம். கரிசனையுடன் அவர்களை நாம் திருச்சபையிலே பராமரிப்போம். சமுதாயத்திலே தன்னுடைய வாழ்வின் மரியாதையை இழந்திருந்த மக்களுக்கு நாம் மரியாதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய செயல்களிலே கிறிஸ்துவை சுமந்து செல்லுவோம். இந்த கிருபையின் காலங்களிலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் சிறப்பாக நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கின்ற முதிய பெரியோர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆக இன்றைய நாளிலும் நாம் சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் மூப்பர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் மூப்பர்கள் என்று சொல்லி. அவர்களெல்லாம் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு வசனமும் அவ்விதமாக 60 வயதிற்கு மேலானவர்கள், இப்பொழுது 70 வயதிற்கு என்று வந்துவிட்டது. ரிட்டையர்மெண்ட் 68 வரைக்கும் போயிடுச்சு. ஆக 68 வயதிற்கு 70 வயதை கடந்தவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நாம் இந்த வேளையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபித்து நாம் நம்முடைய வாழ்வுக்காக ஆண்டவரை போற்றுவோம். நீங்கள் முதியோர்கள் எழுந்து நிற்க அன்போடு கேட்கிறேன். ஜெபம் செய்யும். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் நன்றி தோடு எங்களுடைய திருச்சபையின் மூப்பர்களுக்காக எங்களுடைய பாதபடியிலே வருகிறோம். சாமி, நீர் அவர்களை ஆசீர்வாதமாய் குடும்பத்திலும் சமுதாய பணியிலும் திருச்சபையிலும் நீர் கொடுத்து அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கை, நன்மை செய்கின்ற காரியங்கள், அன்பிலே நிலைத்திருக்கின்ற காரியங்கள், அர்ப்பணிப்பின் காரியங்கள் வழியாக இன்றைய நாளிலே இந்த திருச்சபையிலே நாங்கள் அமர்ந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, முதிர் வயது என்பது கர்த்தரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம் என்று நாங்கள் அறிந்து இந்த நாளிலுமே நன்றியோடு எங்களுடைய திருச்சபையின் மூப்பர்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை நீர் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றீர். அவர்கள் கடந்து வந்த பாதையிலே நீர் அநேக அனுபவங்களின் வழியாக அநேக நன்மைகளை குடும்பத்திலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே கொடுக்கின்றவர்களாக நீர் வணைந்து நீர் உம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தி உம்முடைய தோள்களிலே சுமந்து இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்ல நீர் கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். சாமி, அவர்கள் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக நாங்களும் அவர்களை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை கரிசனையோடு பராமரித்து அவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மரியாதைகளையும் நன்றிகளையும் நாங்கள் செலுத்தினவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை கொடுக்கின்ற மக்களாக நீர் எங்களை இன்னுமாய் எங்களுடைய திருச்சபையை கருவியாய் பயன்படுத்த எங்களை உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் தந்த எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, அவர்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இன்றைய நாட்களிலே சாட்சிகளாய் இந்த திருச்சபையில் இருப்பதற்காய் துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும், அடைக்கலம் தந்து காத்துக்கொள்ளும், உடைய நன்மையினால் நிரப்பும். அவர்கள் வெளியான நன்மைகள் தொடர சந்ததியாய் அவர்கள் வெளியான ஆசீர்வாதங்கள் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உண்டாயிருக்க கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த இந்த பூரண வயதிற்காக தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் வாழ்வில் நன்மைகளை செய்கின்ற கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 184, பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
42ஆம் பக்கத்தில் இருக்க லித்தானிய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக நாங்கள் உம்முடைய திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களை, விண்ணப்பங்களை நீர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிற மூப்பர்களுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் மகிழ்ச்சியும் சமாதானங்களும் திருச்சபையிலே நிறைவாய் உண்டாயிருக்க அந்த நன்மைகள் தொடர்ந்து அவருடைய வாழ்வின் சாட்சிகளின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததியாருக்கும் திருச்சபைக்கும் நிறைவாய் உண்டாயிருக்க நீர் அருளும் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த உமக்கு பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 302 எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். பாமாலை எண் 302. சொந்தமாக
அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி நிறுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய திருச்சபையின் மூப்பர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும், மகிமையின் கீழிடமாய் நீர் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நீர் அவர்களை எங்கள் வாழ்வில் கொடுத்து இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்க நீர் கிருபை தந்தீர். இந்த மாதத்தின் நிறைவு நாட்களிலும் நாங்கள் நிற்கும்படியாக உடைய கிருபையின் கரம் எங்களை காத்துக்கொண்ட தேவக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூப்பர்கள், எங்களுடைய திருச்சபையின் முன்னோர்கள் ஒவ்வொருவருமே விட்டு சென்ற விசுவாச வாழ்க்கை, அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய வாழ்வின் சாட்சிகள் எல்லாவற்றுக்குமாய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அவற்றிலே நாங்களும் வழிநடத்தப்பட உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையின் நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு புதிய மாதத்தை நன்மையால் ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். சங்கீதக்காரனோடு இணைந்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.